ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பச்சைப்பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, பச்சை மிளகா. இந்த பச்சைப்பயிரை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, மிளகா, கொஞ்சம் உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிரை இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசை தவா வச்சுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். தோசை திருப்பிக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பணும். தோசை எடுத்துக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு தோசைக்கு காம்பினேஷனாக நம்ம பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகா. பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பூண்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். பூண்டை நான் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கணும். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவையும் நல்லா வதக்கிக்கணும். இதில் புளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு காம்பினேஷனாக பூண்டு சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.